ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்எல்எம். இன்னைக்கு இல்ல இந்த சீரிஸ்லயே வந்து நமக்கு எல்எல்எம், ஜென் ஏஐ இத பத்தி தான் நம்ம கவர் பண்ண போறோம். கொஞ்சம் கன்டென்ட், கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ இத மிக்ஸ் பண்ணி, கம்பைன் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைய டாபிக்ல வந்து அதோடைய ஜென் ஏஐயோட இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் எல்எல்எம் உடைய இன்ட்ரோடக்ஷன், அப்புறமேட்டு அதோட ஏன் இம்பார்ட்டன்ட்டு, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ரோல் என்ன? தென் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இத பத்தி லைட்டா கவர் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஃபர்தரா போக போக இன்னும் நம்ம டீப்பா கவர் பண்ணலாம். ஸோ எல்எல்எம்னா என்ன? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ சிஸ்டம். ஒரு ஹியூமன் வந்துட்டு ஒரு விஷயத்த எப்படி மீன்ஸ் ஒரு ஹியூமன் வந்து ஒரு டெக்ஸ்ட்ட பார்க்குறான். ஒரு பேராவ படிக்கிறான்னா, ஸோ அந்த பேரா வந்து அதில என்ன தப்பு இருக்கு? தென் அந்த பேரா வச்சு அவன் வந்து இன்னும் நெறைய ஜெனரேட் பண்ணுவான். அதே மாரி அந்த பேரால நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமனுடைய நேச்சர். ஒரு ஹியூமன் வந்து ஒரு விஷயத்த படிக்கிறான்னா, அத வந்து அவனுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அந்த பேராவ புரிஞ்சுக்க முடியும். அதுலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய ஒரு வேல. ஸோ இத வந்துட்டு ஒரு ஹியூஜ் மாடல் வந்து மீன்ஸ் ஒரு ஹியூஜ் டேட்டாவால ட்ரெயின் பண்ண ஒரு மாடல் பண்ணுது அப்டின்னா, அதுதான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சேம் ப்ராசஸ்ஸு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஜெனரேட் பண்ணும். எப்டின்னா சிமிலர் டூ ஹியூமன். ஸோ இதோடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, டீப் நியூரல் நெட்வொர்க். ஸோ அந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் எப்படி வந்து ஒரு இமேஜ்க்கு யூஸ் பண்றோமோ, சேம் அதே மாரி டீப் நியூரல் நெட்வொர்க் மூலியமா அ இத வச்சு தான் அத ட்ரெயின் பண்றாங்க. எத வச்சு ட்ரெயின் பண்றாங்கன்னா, நீங்க வந்து ஹியூஜ் டேட்டா. ஸோ இது 2 தான் இதோடைய ஃபவுண்டேஷனா இருக்கு. டேட்டா வந்து மினிமல் டேட்டா, சின்ன டேட்டா, நம்ம யூஸ் பண்ற டேட்டாஸ்லாம் இல்ல. அது பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு அந்த எல்எல்எம்ம ட்ரெயின் பண்றாங்க. எதன் மூலியமானா, டீப் நியூரல் நெட்வொர்க் மூலியமா. ஸோ இதன் மூலியமா என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா, அது ஒரு கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அ டெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான அப்ளிகேஷன், கொஸ்டின் கியூ அண்ட் ஏ அப்ளிகேஷன். ஸோ இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ எல்எல்எம். இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, நீங்க வந்து ChatGPT யூஸ் பண்றீங்க இல்லையா? அது ஒரு கைண்ட் ஆஃப் எல்எல்எம். ஸோ ChatGPTல நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அ இந்த டாபிக்க பத்தி எனக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் குடு அப்படின்னா, அது டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ணுதா? ஓகே. எனக்கு இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லுன்னா கொஸ்டின் ஆன்சர் குடுக்குதா? தென் எனக்கு இந்த லாங்குவேஜ்லேருந்து இத டிரான்ஸ்லேட் பண்ணுதா? அதே மாரி நீங்க ஒரு பேரா குடுத்துட்டு, அதில இருக்க எரர் கண்டுபிடின்னா, அத ப்ராசஸ் பண்ணுதா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த எல்எல்எம்ல இது நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் இன்ட்ரோ. சரி இப்போ ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்க போனா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹியூஜ் டேட்டாவால தான் அது ட்ரெயின் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹியூஜ் டேட்டா அவங்க என்ன மாரி டேட்டா வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது ஹியூஜ் கைண்ட் ஆஃப் டேட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹியூஜ் டேட்டா மட்டும் தான் அது வொர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபைன் டியூன் பண்ணலாம். நமக்குன்னு சொல்லிட்டு சர்டைன் அப்ஜெக்டிவ் இருக்கும். சர்டைன் டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டா வச்சு நம்ம வந்து இந்த இந்த எல்எல்எம்ஸ் வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம். எதுக்காக ஃபைன் டியூன் பண்ணலாம்னா, சேம் நீங்க லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்றதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், அது ஒரு கொஸ்டின் ஆன்ஸருக்கா இருக்கட்டும். நீங்க உங்க கிட்ட இருக்கிற டேட்டா வந்து கம்மியா இருக்கும். நீங்க அத வச்சுட்டு நான் வந்து எல்எல்எம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்றேன் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். அத பண்ண முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணாது. அதே நேரத்தில இந்த ஹியூஜ் டேட்டால அந்த எல்எல்எம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கும் இல்லையா? அத வந்து உங்க டேட்டாவ வச்சு ஃபைன் டியூன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் தேவையில்ல. நீங்க ஒரு எல்எல்எம்ம வந்து நீங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ற ரிசோர்ஸ் வந்து அதுக்கு தேவையில்ல. இருந்தாலும் கம்மியான ரிசோர்ஸ் தேவைப்படும். கம்மியான டேட்டா வச்சு நம்ம இத வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். நமக்கு ஏத்த அப்ளிகேஷனுக்கு மாரி. அதனால தான் இந்த எல்எல்எம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரி நம்ம ஃபைன் டியூன் பண்ணலான்னு சொல்றோம். டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ணலான்னு சொல்றோம். லாங்குவேஜ டிரான்ஸ்லேட் பண்றான்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி அது பண்ணும் அப்படின்னா, ஸோ அங்க தான் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ன்ற கான்செப்ட் வந்து உள்ள வருது. ஸோ நீங்க வந்து அந்த எல்எல்எம் வந்து அந்த அந்த நீங்க வந்து இது பண்ணும். ஆ ட்வீக் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து சர்டைன் கண்டிஷன்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ சர்டைன் கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ண எதுக்குன்னா, உங்களுக்கு ப்ரிசைஸா உங்களுக்கு ஆன்ஸர் வரதுக்கு. நீங்க சும்மா எம்ப்டியா இது என்ன? அது என்ன? அப்படின்னு கேட்கறதுக்கும், இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டு, இது வந்து இப்படி, இது வந்து அப்படி. அது நம்ம எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். அது ஃபியூச்சர்ல போக பார்க்கலாம். ஸோ அந்த மாரியான ஒரு டைப்ல வந்து நம்ம எல்எல்எம் உடைய கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அததான் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ஆர்ட் ஆஃப் கிராஃப்டிங் இன்புட்ஸ் டூ கைட் த எல்எல்எம் புரொவைட் டிசையர்ட் அவுட்புட்ஸ். ஸோ நீங்க குடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் இப்போ ChatGPT நீங்க பேசும்போது கூட, நீங்க சும்மா நம்ம நார்மலா அந்த புரோக்கன் வேர்ட்ஸ்ல பேசாம, அதுக்குன்னு சொல்லிட்டு சர்டைன் ஒரு இன்புட் குடுத்தீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்ஸர வந்து கெட் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எப்படி இது வொர்க் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, ஆ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு மெயின் ஆர்க்கிடெக்சர் மூலியமா தான் இது வந்து வொர்க் ஆகுது. 2015, 14 அந்த மாரி சினாரியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து ஹியூஜா வந்து டெவலப் ஆகுது. ஸோ கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து நீங்க இமேஜ வச்சு எப்படி வந்து மாடல் ட்ரெயின் பண்ணி டெவலப் ஸோ வந்து மாடல் டெவலப் பண்றது தான் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து ஹையா பீக் ஆயிட்டு இருக்கும்போது, என்எல்பி வந்து ஸோ அந்த அளவுக்கு குரோத் இல்ல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆர்என்என் தான் இருந்துச்சு. ஸோ ஆர்என்என் என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ணும். ஆனா ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கும். ஆர்என்னுடைய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அது வந்து வேர்ட தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, ஒரு சென்டென்ஸே ஃபோக்கஸ் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு ஸோ இது இருக்கு இல்லையா? அட்வான்ஸ் ஏஐ சிஸ்டம் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஸோ இந்த மாரி நம்ம டெக்ஸ்ட் குடுக்குறோம்னா, ஆர்என் வந்து இந்த வேர்ட தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஒரு சென்டென்ஸ எடுத்து, அதுல இருக்கிற வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு ஆர்என்னோட ஆர்க்கிடெக்சரும் அந்த மாதிரியான டிசைன் இல்ல. ஸோ லேட்டர் ஆன் தான் வந்துட்டு நமக்கு என்னது அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற ஒரு பேப்பர் வருது. அந்த ரிசர்ச் பேப்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல வர ஆர்க்கிடெக்சர் தான் வந்து இப்போ இருக்கிற ஹியூஜ் மாடல்ஸ் லைக் ChatGPT, Gemini ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்க்கிடெக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் எடுத்து சென்டென்ஸ்ல இருக்கிற விஷயங்கள வந்து அது ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ணும். அ ஒரு வேர்டா இல்லாம, ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்ற விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஹியூஜ் மாடல் ட்ரெயின் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டா எல்எல்எம்னா என்ன? அது வந்து அதோடைய ஃபவுண்டேஷன்ஸ் என்ன? தென் அது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்டு? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னால எப்படி அது ஒர்க் ஆகுது? ஃபர்தரா போக இன் டீப்பா வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.